சரி நம்ம என்ன பண்ணுவோம், வாராகி அம்மாவ கூட்டுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து துளி விருப்பம் கூட சிலை வச்சு வழிபடணும்னு ஆசை கிடையாது. ஆனா எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வம். ஆர்வம் கூட எங்க அப்பாக்கு கிடையாது. ஏன்னு சொன்னா, விக்கிரகம்ன்னு பொறுத்தவரைக்கும், நம்ம கட்டை விரல் சைஸ்ல தான் இருக்கணும். இதுக்கு மேல நம்ம போனோம்னா, அதுக்கு நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் அதுக்கு நெறைய பூஜை வழிமுறைலாம் இருக்குன்னு சொல்ட்டு, சமஸ்கிருதத்துல எல்லாமே இருக்குது. அதாவது நம்பளுக்கு வணங்குற ஒரு வீடு வந்து எப்படி இருக்குன்னா, சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க. ம். நம்ம மனசு வந்து அத வந்து பிரச்சனைன்னு ஒண்ணு வரும். அப்படி வரும்போது என்னன்னா, விக்கிரகம் வாங்கினா தானே பிரச்சனை வந்ததுன்னு அப்படின்னு யார் ஒரு சொல்லுவாங்க? அப்பாவோ, இல்ல யாரோ ஒரு 3ஆம் சம்மந்தப்பட்ட மனுஷன் மனிதர்கள் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா இந்த இந்த அம்மாவ வந்து 8 கரங்கள் வைத்த ஒரு தேவிய வெட்டுனாலுமே, அவளும் வந்து சங்கு சக்கரம் வச்சிருக்கிறாங்க. கெளப்பையும், கேடயம் வச்சிருக்காங்க. இவங்கள எப்படி நாங்க இது பண்ணோம், அதுவும் ஆக்ரோஷமா இருக்கிற நெறைய பேரோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், கண்டிப்பா இவள வாங்கி நம்ம வைக்கவே வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமானதுன்னா, ஒரு சந்திர கிரகணம் அன்னைக்கு போய் வாராகிய போய் வாங்கிட்டு வந்தோம். வாராகி அம்மா வராங்க வராங்க. எப்படி வராங்க எனக்கு? எனக்கு எனக்கு என் கையில எவ்வளோ காசு இருக்குலாம் நான் பார்க்கல. எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் கேட்கல. "அம்மா, நீ கிளம்பி வான்னு" சொல்லிட்டு எங்க அம்மாவ கூட்டிட்டு நம்ம நான் வந்து திருவள்ளூர்ல இருந்தேன். அங்கருந்து நான் போரூருக்கு வந்தேன். அ விளக்கு கடையில போய் அம்மாவ வாங்கும்போது, அம்மா கிட்ட அவங்க கிட்ட நான் கேட்டேன். ராஜலட்சுமி அம்மா கிட்ட கேட்கும்போது கூட என்ன சொன்னேன், "அம்மா ஒரே வீட்ல பிரச்சனை. ஒரே ரொம்ப இதுவா இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயத்துல தான் நான் வந்து அம்மா வாங்கிட்டு போறேன். திருமணத்துக்காக நான் வாங்கலம்மா. இது ஒரு விஷயம்." "சரிப்பா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ அடி தான் இருக்கும்.